ஹலோ பிரண்டன்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இனிவரும் எபிசோட்களில் என்ன மாதிரியான திருப்பங்கள் வரப்போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அடுத்தடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே குடும்பத்தையே உலுக்குவும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கப் போகிறது. குறிப்பாக ஐஸ்வர்யாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தமிழ் செல்வி எடுக்கும் ஒரு அவசர முடிவு ஒரு கட்டத்தில் அவளையே மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுகிறது. ஐஸ்வர்யாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதை பார்த்ததும் இனிமேல் தாமதித்தால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கும் தமிழ் செல்வி உடனடியாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து தன்னுடைய மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனைக்கு ஐஸ்வர்யாவை மாற்ற முடிவு செய்கிறார். ஆம்புலன்ஸ் கிளம்பியதும் தன்னுடைய பேராசிரியருக்கு போன் செய்து, மேடம், பேஷண்ட இப்போ கிளம்ப வைத்து விட்டோம், சீக்கிரமாக மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறோம் என்று பதட்டமாக சொல்ல, மறுபக்கம் இருந்த டாக்டர், எப்படியாவது அரை மணி நேரத்திற்குள் கொண்டு வா, நேரம் மிகவும் முக்கியம் என்று அறிவுறுத்துகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தமிழ் செல்வியின் பதட்டம் இன்னும் அதிகமாகிறது. ஆம்புலன்ஸில் ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டே, எப்படியாவது நீ நல்லபடியாக இருக்கணும், உன்னை காப்பாற்றத்தான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஆம்புலன்ஸ் செல்லும் வழியிலேயே திடீரென மானிட்டரில் இருந்த ரீடிங்குகள் எல்லாம், நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நின்று விடுகின்றன. பிபி தெரியவில்லை, பல்ஸ் தெரியவில்லை, சாச்சுரேஷன் ரீடிங் வரவில்லை. இதை பார்த்த தமிழ் செல்வி அதிர்ச்சியில் உடனே டாக்டருக்கு போன் செய்கிறார். மேடம், மானிட்டர் எதுவுமே வேலை செய்யவில்லை, பல்ஸ் பிபி எதுவுமே தெரியவில்லை என்று நடுங்கிய குரலில் சொல்ல, டாக்டர் உடனே, தமிழ் செல்வி, நீ பயப்படக்கூடாது, இந்த நேரத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டும், நீ ஸ்பீக்கர்ல போனை வைத்து நான் சொல்வதை அப்படியே செய், பேஷண்ட் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிறார் என்பதால் நீ பிரீதிங் கொடுக்க வேண்டியதில்லை, உடனடியாக சிபிஆர் தொடங்கு, நான் சொல்லும் வரை நிறுத்தாதே என்று அறிவுறுத்துகிறார். தமிழ் செல்வியும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு சிபிஆர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வேகமாக மருத்துவமனை நோக்கி செல்ல, இன்னொரு பக்கம் டாக்டர் போனில் ஒவ்வொரு செயலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேகத்தை குறைக்காதீங்க, சிபிஆர் தொடர்ந்து செய்யட்டும் என்று டிரைவரிடமும் சொல்லப்படுகிறது. தமிழ் செல்வி தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். அந்த சில நிமிடங்கள் அவளுக்கு பல மணி நேரமாகவே தோன்றுகிறது. மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தவுடன் மருத்துவ குழுவினர் உடனடியாக ஐஸ்வர்யாவை உள்ளே அழைத்துச் செல்கிறார்கள். யாராலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலை பரபரப்பாக மாறுகிறது. தமிழ் செல்வி மட்டும் வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். சேது ஓடி வந்து, தமிழ், ஐஸ்வர்யா எப்படி இருக்கா என்று கேட்க, தமிழ் செல்வி சில நொடிகள் வார்த்தையே வராமல் நின்றுவிட்டு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆம்புலன்ஸ்ல வரும்போதே அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, உயிரை தக்க வைக்கதான் நான் சிபிஆர் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்று சொல்ல, அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் உறைய வைத்து விடுகின்றன. இதற்கிடையில் டாக்டர் வெளியே வந்து ஐஸ்வர்யாவின் மருத்துவ அறிக்கைகளை கேட்கிறார். தமிழ் செல்வி உடனே தன்னிடம் இருந்த அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் கொடுக்கிறார். அவற்றை பார்த்த டாக்டர், இந்த பேஷண்டை இன்னும் கொஞ்சம் முன்னதாக கொண்டு வந்திருந்தால் நாங்கள் சிகிச்சையை வேறு விதமாக ஆரம்பித்திருக்க முடியும். இப்போது நிலைமை மிகவும் சீரியஸாக இருக்கிறது. எங்களால் இப்போ எந்த உறுதியான பதிலும் சொல்ல முடியாது. நீங்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதை முற்றிலும் உடைத்து விடுகின்றன. நான் அவளை தவறாக புரிஞ்சுகிட்டேன். அவ என்ன குழந்தைகளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா என்பதை புரிஞ்சுக்கவே இல்ல. அவளை நம்பாமல் பேசினேன். இப்போ அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்று கதறி அழுகிறார். ஈஸ்வரியும் அதிர்ச்சியடைந்து, நாம் ஏன் அவளை இங்கே கொண்டு வந்தோம், அவசரப்பட்டு எடுத்த முடிவு இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்படுகிறார். ஆனால் தமிழ் செல்வி மட்டும் அனைவரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். யாரும் இப்போ ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாதீங்க, ஐஸ்வர்யாவுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு தான் இருக்கு, அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன், என்னால் முடிந்ததையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கண்ணீரை மறைக்கிறார். அதே நேரத்தில் சேதுவின் மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி அதிகமாகிறது. தமிழ் செல்வியை பார்த்து, நீ பேசினத நம்பிதானே நாங்கள் அவளை இங்கே கொண்டு வந்தோம், நீ அவளை காப்பாற்றுவேன் என்று சொன்னாய், ஆனால் வழியிலேயே அவளோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு, இப்போ என்ன பதில் சொல்றது என்று கோபத்தோடு கேட்கிறார். தமிழ் செல்வி அமைதியாக, நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இப்போ நான் உள்ள போய் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன்,
இப்போ யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்குள் செல்கிறார். உள்ளே சென்றதும் ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சிபிஆர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த தமிழ் செல்வி உடைந்து போகிறார். பேராசிரியரிடம், மேடம், என் சிஸ்டர் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா என்று கேட்க, டாக்டர், இப்போதைக்கு நிலைமை மிகவும் சீரியஸ். ஹார்ட் ரேட்டை மீண்டும் நிலைப்படுத்துவதற்காக தேவையான மருந்துகள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறோம். நீ மனதை தளர விடாதே என்று கூறுகிறார். வெளியே வந்த தமிழ் செல்வியிடம் அனைவரும் ஒரே நேரத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். ஐஸ்வர்யாவின் அப்பா, அம்மா, சேது, ஈஸ்வரி என எல்லோருடைய பார்வையும் அவள் மீதே இருக்கிறது. என் பொண்ணு எப்படி இருக்கா என்ற கேள்விக்கு தமிழ் செல்வியால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. டாக்டர்கள் இன்னும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது என்று சொல்கிறாரு. ஆனால் சித்ரா மட்டும் வேறு விதமாக சந்தேகம் கிளப்புகிறார். இது மெடிக்கல் காலேஜ். இங்கே மாணவர்களுக்கு சிகிச்சை முறைகளை கற்றுக் கொடுக்கிறதற்காக சில நேரங்களில் மிகவும் சீரியஸ் பேஷண்ட்ஸ கூட பயன்படுத்துவாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட உண்மையை சொல்லாம ஏதாவது செய்யறாங்களோ என்று சொல்ல